என்னடா ஒரு முட்டாய் வச்சு குழந்தைங்களோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றீங்க? நம்ம ஊர்ல ஜோசியக்காரங்களாம் ஒருத்தரோட கைரேகை வச்சு ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த வால்டர் மிச்சர்ன்ற சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஒரு மார்ஷ்மெல்லோன்ற முட்டாயை வச்சு குழந்தைங்களோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றாரு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த சயின்டிஸ்ட் ஒரு குழந்தைய ஒரு ரூம்குள்ள உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மார்ஷ்மெல்லோவை வச்சிருக்காரு. இந்த குழந்தைகிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு, நீ இந்த மார்ஷ்மெல்லோவை இப்பயே சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணனா உனக்கு 2 மார்ஷ்மெல்லோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. இதே மாதிரி நிறைய குழந்தைங்களை உட்கார வச்சு இதே டெஸ்டா பண்றாங்க. இதுல நிறைய குழந்தைங்க பேஷன்ஸ் இல்லாம அந்த மார்ஷ்மெல்லோவை டக்குன்னு சாப்பிட்டுறாங்க. சில குழந்தைங்க மட்டும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா நம்மளுக்கு 2 மார்ஷ்மெல்லோ கிடைக்கும்னு சொல்லி தன்னைத்தானே ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம வெயிட் பண்றாங்க. கடைசியில 15 மினிட்ஸ் கழிச்சு பேஷன்ஸோட வெயிட் பண்ண குழந்தைங்களுக்கு எல்லாம் 2 மார்ஷ்மெல்லோ கொடுக்குறாங்க. அவங்களும் அதை ஹாப்பியா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு யார் யாரெல்லாம் அந்த டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் நேர்ல போய் மீட் பண்றாரு. அப்பதான் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நோட் பண்றாரு. அந்த டெஸ்ட்ல யார் யாரெல்லாம் பேஷண்டோட வெயிட் பண்ணி 2 மார்ஷ்மெல்லோ சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் அந்த பேஷண்டே இல்லாம முதல்லயே மார்ஷ்மெல்லோ எடுத்து சாப்பிட்டாங்களே விட அகாடமிக், லைஃப் ஸ்டைல் அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த பொறுமையோட லாங் டேர்ம்ல கன்சிஸ்டன்டா பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.